செய்தி சொல்லலாம் வந்தேன். என்ன செய்தி தெரியுமா? நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க தெரியுமா? நம் நாட்டு மன்னர் யாரோ ஒரு பெண்ணை தன்னந்தனிமையில் அரண்மனை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கும் நம் நாட்டு மன்னருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல சொல்லிட்டு நம் இருவரை பற்றி தவறாக பேசுகிறார்கள். ஐயா, நான் கூட உங்களிடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அப்படியா? அப்படி என்ன விஷயம் சொல்ல போறீங்க? ஐயா, நானும் குளக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும் வழியிலே என்னை போன்ற பெண்கள் அறிவிறவை என்ன பேசுறாங்க தெரியுமா? என்னமா பேசுறாங்க? அந்த பெண்ணு யாருன்னே தெரியல. நம்முடைய நாட்டு மன்னர் அரண்மனையிலே குடி வச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கும் நம்முடைய நாட்டு மன்னருக்கும் ஏதாவது தவறான உறவு இருக்குமோ என்னவென்று தவறாக பேசுறாங்க. அப்படியா? ஆமாங்க. நாட்டு மக்கள் இருவரை பத்தி தவறாக பேசும்போது இந்த தவறாக பேசுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அல்லவா? அதுக்கு நாம் இல்லை என்றால் தவறு தவறாகவே போய்விடும் அல்லவா? உண்மைதான். இருந்தாலும் எனக்கென்று துணை என்று சொல்லிக்க யாருமே கிடையாது, உனக்கென்று துணை என்று சொல்லிக்க யாருமே கிடையாது. அதனால என் மனதிலே ஒரு விஷயம் தோன்றுது, அதை உன்னிடத்தில் சொல்ல விரும்பலான்னு வந்தேன். சொல்லுங்க. என்ன தெரியுமா? நான் உன்னை திருமணம் செய்வீங்களான்னு முடிவு பண்ணிருக்கேன். உன்னுடைய விருப்பம் என்ன? என்னங்க, நானும் இதைதான் சொல்லலாம்னு நினைத்தேன். அப்படியா? உங்களுடைய நாவிலே வந்து விட்டது. நிஜமா என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஐயோ, பிடிக்காமலா சொல்றேன். அப்படியா சொல்றீங்க? இருந்தாலும் உங்களை எப்போது பார்த்தேனோ அப்பொழுதே சொல்லலாம்னு நினைத்தேன். அப்பவே சொல்லிருக்கலாமே. அப்போ ஐயோ, ஒரு பெண்ணாக பிறந்தவள் வெக்கத்தை விட்டுட்டு எப்படிங்க சொல்றது? அப்படியா? இருந்தாலும் என்னுடைய மனதில் உன் மனதை எப்படி தெரியுமா இருக்கிறது? உன்னோடு சேர்ந்து இந்த உலகத்தை ரசித்திட ஆசை, உன் கைப்பிடித்து இந்த உலகத்தை சுற்றி வர ஆசை, உன் முகம் பார்த்து இந்த நிலவை ரசித்திட ஆசை. என்னுடைய ஆசையெல்லாம் பேராசையா மறிக்கிறது. எதற்காக தெரியுமா? என்னுடைய உலகம் முழுவதும் உன்னோட இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? Dale.